வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இது லியாவோட ப்ராடக்ட் இல்ல, லியா அம்மாவோட ப்ராடக்ட். சோ வந்து நம்ம நிறைய பேர் ஆன்லைன்ல இந்த சாரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா, இப்போ நான் சாரி பத்தி தான் சொல்ல போறேன். சோ வந்து சாரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா எக்கச்சக்கமான பேஜஸ்ல இந்த கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுல எனக்கு வந்து ரொம்ப ஓகே எல்லாரும் சொல்றாங்க, அதனால வந்து நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சது இந்த சன்ஃபிளவர் கலெக்ஷன். இது சன்ஃபிளவரா சரி ஓகே, ஆனா இது அப்படிதான் சொல்றாங்க. சோ இதுல வந்து நான் ஒரு பேஜ்ல பார்த்தேன். அதுல ஒரு பொண்ணு உருட்டுச்சே ஒரு பெரிய உருட்டா. சிஸ்டர் சம்மருக்கு பயங்கரமான கலெக்ஷன் இறக்கிருக்கீங்க போலயே. ஆமாங்க, மார்க்கெட்ல யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மத்தவங்கள மாதிரி இல்ல பாருங்க, நாங்க உங்களுக்கு 280க்கு இந்த சாரி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜென்யூனான இன்னொரு பேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க. மத்த பேஜ்ல நீங்க வந்து வாங்கக்கூடியது இந்த சாரி வந்து 250 சொல்லுவாங்க. பட் நாங்க வந்து 450 நாங்க வந்து சொல்றோம். என்ன ரீசன்ங்கிறத அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் வந்து சரி ஓகே, இந்த நம்ம அவங்க ஏதோ அவங்களோட பிசினஸ்க்காக சொல்றாங்க, நம்ம வந்து எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பேராசைப்பட்டு நான் வந்து இந்த பேஜ்ல வாங்கிட்டேன். சோ ஆர்டர் போடும்போது 2 கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கலர் செலக்ஷன் எல்லாம் பாருங்க. நல்லா இருக்கேன். சோ வந்துட்டு இந்த மாதிரி கலர் செலக்ஷன் எல்லாம் சூப்பரா வந்து அதுல இருந்து பண்ணி எனக்கு இது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து 280 பிளஸ் 50 ரூபி வந்து உங்களுக்கு அந்த கொரியர் பண்ற சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாட்ஸ்அப்ல தான் கான்டாக்ட் பண்ணியிருந்தேன் நானு. சோ அதுல வந்து அவங்க எவ்வளவு பேமெண்ட் சொன்னாங்க, ஸ்கேனர் அனுப்பினாங்க, பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம பண்ணியாச்சு. 2 நாள்ல டெலிவரிங்க. இவ்வளவு ஸ்பீடா அப்படின்னு நினைச்சேன். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த வீடியோ ஞாபகம் வந்தது. அந்த அவங்க வந்து இந்த சாரி வந்து 280 250 எல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல. சோ இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கும் போது அந்த ரிவ்யூ வீடியோ எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துட்டேன். சோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்த உடனே ஓப்பனிங் வீடியோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்து அந்த பழைய வீடியோ ஞாபகம் வந்து சோ வந்து இதோட பிரிண்ட்டை நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன். அப்படியே போகுது. எனக்கா வைத்திருச்சல், ஐயோ அப்படின்னு. ஏற்கனவே ஃபேப்ரிக் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அந்த பெட்ஷீட் மாதிரி தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வண்டி ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தா பிரிண்ட் சுத்த மோசம். நான் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ அனுப்பிட்டு என்னங்க இது அவங்களோட வந்து ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி சில்க்ஸ் ஓகேங்களா. சோ வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு கேட்டா அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க. ஏன் நார்மல் கால் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணதுனால பிளஸ் யூ வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து பேசும்போது சொன்னாங்க, இல்ல எங்களுக்கு வந்து நிறைய பேர் இதை வந்து வாங்கியிருக்கிறாங்க, யாருமே இதுவரை வந்து இந்த மாதிரி மோசமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீங்க வந்து போட்டோ நாங்க உங்களுக்கு அனுப்பும்போது அதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிதான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னாங்க. எங்க இப்படி இல்லாம வாங்க நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்புறம் அவங்க கிட்ட சொன்னேன், சரி நான் பேமெண்ட் பண்றேன்னு சொன்னேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்கும் போதே சொல்ல வேண்டியதானே நீங்க, அது வந்து பிரிண்ட்டுக்கு நாங்க கேரண்டி கிடையாதுன்னு. நீங்க உங்க பேஜ்லயே சில பேஜ்ல எல்லாம் வந்து நோ கேஷ் ஆன் டெலிவரி, நோ ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சோ அப்படியாவது நீங்க மென்ஷன் பண்ணிருக்கலாம்ல, நான் கொஞ்சமாவது உஷாராயிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க இல்ல மேடம் அப்படி கிடையாது அவங்க கிட்ட வேற ஆன்சர் இல்லை. சோ நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணுங்க, அது வந்து ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் ஆகாது, எப்படியோ ஒரு வாஷுக்கு கூட தாங்காது இந்த பிரிண்ட், அது எனக்கு தெரியும். சோ இதுதான் இது வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்க கொடுக்குற ரேட் வந்து 1 ஸ்டாருக்கும் கம்மியா வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதனால 1 ஸ்டார். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட இந்த கெட்டப் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பாய் பாய் பாய்.